ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் நிறைய வகையான புலாவ் ரெசிபீஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கும் பச்சை பட்டாணியும் ப்ரோக்கோலியும் வச்சு ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் இன்றைக்கி 300 கிராம் அளவுள்ள ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். இப்போ ப்ரோக்கோலி எல்லா இடங்கள்லையுமே பெரும்பாலும் கிடைக்கிது. ப்ரோக்கோலியில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. மற்ற காய்களில் இருக்கிறத விட அதிகப்படியான கால்சியம் ப்ரோக்கோலியில் இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ப்ரோக்கோலி சாப்பிட்லாம். அதே மாதிரி கேன்சரை தடுக்கக்கூடிய தன்மை ப்ரோக்கோலிக்கு அதிகமாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ ஒரு நாளைக்கு 100 கிராம் ப்ரோக்கோலி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பில் 6% கொழுப்பை ப்ரோக்கோலி கரைக்குது. அதனால் நீங்கள் இப்போ வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சி ஒரு நல்ல டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்கோலியை அதில் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி அதிகப்படியான நோய் எதிர்ப்பு சக்தியையும் நமக்கு ப்ரோக்கோலி தருது. இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் ப்ரோக்கோலியில் இருக்குது. இந்த சத்துக்கள் எல்லாமே அதோட பூ பகுதியை விட அதோட தண்டு பகுதியிலையும் இலை பகுதியிலையும் தான் அதிகமாக இருக்குது. ப்ரோக்கோலியில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னா ப்ரோக்கோலியை நம்ம பச்சையாக சாப்பிடணும், இல்லைனா வேக வச்சு சாப்பிடணும். இதை நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரைலாம் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்காது. வாங்க இந்த ப்ரோக்கோலியோட பச்சை பட்டாணியும் சேர்த்து ஒரு சூப்பரான புலாவ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். புலாவ் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுருக்கேன். புலாவ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். புலாவ் பண்ணுறதுக்காக ப்ரோக்கோலியை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரோக்கோலியை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு இந்த ப்ரோக்கோலியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புலாவ் பண்ண போகிற பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த நெய் கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறமா நம்ம ஹோல் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திர சோம்பு, அப்புறமா 4 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஜாதிப்பு எடுத்திருக்கேன். இதை இதோட போட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பும் 1 டீஸ்பூன் ஷாகி ஜீராவும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வறுபட்டு வாசனை வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி ஓரளவுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதோட நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிருச்சு. அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் ஒரு கேரட்டை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணியும் போட்டிருக்கேன். நான் ஃப்ரெஷ் பட்டாணி போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைக்கல அப்படின்னா காஞ்ச பட்டாணியை நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய்களுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இப்போ இதோட நம்ம ப்ரோக்கோலி போட்டுக்கலாம். இப்போ இதோட நல்லா பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அரிசி சேர்த்து வேக வைக்கிறப்ப காயெல்லாம் அப்படியே கரைஞ்சிரும். புலாவில் காயெல்லாம் முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ வதக்கிட்டு இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நான் ஏற்கனவே 3 கப் அளவுக்கு
அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிட்டேன். அதாவது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி அப்படிங்கிற விகிதத்தில் 2 கப் அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த கப்பில் அரிசி அளந்தீங்களோ அதே கப்பிலேயே தண்ணியும் அளந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியிலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் வந்து குங்குமப்பூ ஊற வச்சுக்க போகிறேன். இந்த குங்குமப்பூ வந்து நான் கடைசியாக சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு பதிலாக பாலில் கூட குங்குமப்பூவை ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாஸ்மதி அரிசியை இதோட போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்குறப்ப புலாவில் நம்ம போட்டிருக்கிற காய்களோட கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். அதே மாதிரி புளிப்பு, காரம், இந்த டேஸ்டெல்லாம் பேலன்ஸ் பண்ணி நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ இதோட வந்து புளிப்புக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் மட்டும் லெமன் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தக்காளிலாம் சேர்க்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு தம் போட்டுடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு அடுப்பில் வந்து ஒரு யூஸ் பண்ணாத தோசை தவா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே புலாவ் பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. 20 நிமிஷத்தில் 10 நிமிஷம் கேப்பில் வந்து ஒரு தடவை மூடியை திறந்துட்டு நம்ம ஊற வச்ச குங்குமப்பூவை அதில் சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடஞ்சிடாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கிற அரிசி வந்து ஓரளவு நல்லாவே குக்காக இருக்கும். மேலே இருக்கிற அரிசி வந்து கொஞ்சம் குக்காகாமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கலந்து விடுறப்ப எல்லா அரிசியும் ஒன்று போல் உங்களுக்கு வந்து குக்காகி வரும். இப்போ திரும்பவும் மூடி போட்டு மூடி மேலே வந்து சுடு தண்ணி இருக்கிற பாத்திரத்தை வச்சுட்டு இன்னொரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட புலாவ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா குழையாமல் அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி காய்கள் குழையாமல் அப்படியே முழுசு முழுசாக இருக்குது. அதே மாதிரி இந்த காய்களோட கலரும் மாறாமல் அப்படியே இருக்குது. இந்த மாதிரி அட்டகாசமான வெரைட்டி ரைஸ் நம்மளோட சேனலில் நான் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் பீஸ் ப்ரோக்கோலி புலாவை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு இந்த வீக்கெண்டை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.